இதுதான் திராவிட மாடலா? காரி துப்ப வேண்டாமா? தமிழ்நாடு முழுக்க 475 கல்லூரி சாராய வியாபாரிகளால் நடத்தப்படுது. தமிழர்கள் 200 ரூபா கொடுத்து ஓட்டு போடுறாங்க. முட்டா பையன் 1000-மா 2000-மா? இதுதான் இப்போ அரசு. திமுக பூராம அலிபாபாவும் 42 ஒவ்வொருத்தன் 1 லட்சம் கோடி திருடி வச்சிருக்காங்க. 36 வாரியங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். ஆட்டோ தொழிற்சங்கத்துக்கு ஒரு வாரியம் கிடையாது. அரசு காவல்துறை காசு கேட்குறான். ஆட்டோ பூராவே மாறுவாடிட்டு இருக்கு. கூலிக்கு ஆட்டோ ஓட்டுறான். உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் மீனவர் தான். எங்க குடியிருக்கானா கடற்கரை ஓரமாக குடியிருக்கிறான். அவன் பூரா வாக்காளர்களாக இருக்கான தவிர அந்த மக்களுக்கான கல்வி கொடுக்கப்படும். மாணவர்களுக்கு கல்வி கடனை போல ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க. இந்த மாநில சுயாட்சிக்காகவோ கல்விக் கொள்கைக்காகவோ எந்த சத்தமும் இல்லை. கேரளா டாஸ்மார்க்கு போய் இங்கே டாஸ்மார்க் அந்த மூஞ்சிகளை பாருங்க. கால் எழுந்திரிச்சு நேர குளிக்காமல் கொள்ளாமல் டாஸ்மார்க்கு போகிறான். 1 கோடி பேர் போகிறான். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிது. மக்கள் பூரா எப்படி இருக்காங்கன்னா 1000 ரூபாய் விளம்பரம். இந்த மக்களுக்கு நீங்கள் அறிவு கொடுத்துருந்தீங்கன்னா, கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா, அரசியல் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்குவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நமக்குள்ள நிறைய மாற்றத்தையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்காக நம்மளோட அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் வந்திருக்கிறாரு. அவரை அரசியல் ஆட்டம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். அரசியல் ஆட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதான் நம்மளுடைய முதல் எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு வழக்கம் போல உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஸோ முதல் கேள்வி, எப்படி இருக்கீங்கன்னு சாதாரணமாக கேட்டுட்டேன். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இன்னைக்கு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சிருந்திருக்காரு. நீங்க போனீங்களா? இல்லை, நான் போகல. எனக்கு அழைப்பு கண்டிப்பாக வராது. திமுக எதிர் விமர்சகர், அதனால எனக்கு கண்டிப்பாக அழைப்பு வராது. ஸோ உங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள் சார், இந்த ஆட்சி எப்படி இருக்குது? இல்லை, இப்போ இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த ஒரு வாக்குறுதிகள் கூட 505 நிறைவேற்றப்பட்டதாக எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு 36 வாரியங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னாங்க. மீனவர் வாரியம், உப்பள தொழிலாளர்களுக்கான வாரியம், ஆட்டோ தொழிலாளர்களுக்கான வாரியம். நீங்கள் சிட்டியில் எனக்கு குறைந்தது ஒரு 50,000 ஆட்டோ ஓடுது. 50,000 ஆட்டோக்களும் எந்த தொழிலாளர் நல வாரியத்தின் சட்டப்படி அவங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. அடிபட்டால் அவனுக்கு எந்த விதமான மருத்துவ உதவி கூட இல்லை. அப்போ வாரியம் வேணுமா? 50,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிற்சங்கத்துக்கு ஒரு வாரியம் கிடையாது. அரசு காவல்துறை காசு கேட்குறான். ஆட்டோ பூராவே மாறுவாடிட்டு இருக்கு. கூலிக்கு ஆட்டோ ஓட்டுறான். 50,000 தொழிலாளி வரைக்கும் இருக்கான். சிட்டியில் 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேரில் 0.5% தான் 50,000 பேர். மண்பாண்ட தொழிலாளி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. சவர தொழிலாளி இருக்காங்க. சலவை தொழிலாளி இருக்காங்க. உப்பள தொழிலாளி, உடல் உழைப்பு தொழிலாளர் இருக்கான். இத்தனை பேர் 36 வாரியம் இருக்குது. 36 வாரியத்துக்கும் பனை தொழிலாளர் வாரியம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம யாருன்னா ஒரு நாராயணனுக்கு தலைவர் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பதவியில் உட்கார வைக்கணும். இதற்காக அவருக்கு நாடார் வாக்கு வேணும். அதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது மீனவர் நல வாரியம் உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் மீனவர் தான். எங்கே குடியிருக்கானா கடற்கரை ஓரமாக குடியிருக்கிறான். வெள்ளம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தால், புயல் வந்தால் அவனுக்கு வாழ்க்கை உத்தரவாதமே இல்லை. 500 மீட்டரில் அவனுக்கு வந்து வீடு கட்டினா பட்டா சிட்டை அடங்கல் 10 எந்த லீகல் டாக்குமெண்ட்டுமே கிடையாது அவனுக்கு. ஏன்? கடல்ல இருந்து 500 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் வீடே கட்டணும். இவன் எங்கே குடியிருக்கான் அந்த மக்கள் பூரா? 500 மீட்டர் உள்ளதா? ஏன்னா கடலை விட்டு போட்டை விட்டு வாழ்க்கை. இப்படி அவர்களுக்கு அவன் பூரா வாக்காளர்களாக இருக்கான தவிர அந்த மக்களுக்கான கல்வி கொடுக்கப்படவில்லை. நீண்ட கால கோரிக்கை என்ன கேட்டிங்கன்னா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆகுங்க சொல்கிறாங்க அவங்கள. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஏன்னா அவங்க அப்போ அந்த ரிசர்வேஷனில் இடம் கிடைக்கும். அவங்க குழந்தை குட்டிலாம் படிக்கும். அடுத்த கட்டமாக போகும். இந்த திமுக அரசு நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில வாரியங்கள் அமைக்கணுங்கிறத தாண்டி இது நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 1000 ரூபா மகளிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த 1000 ரூபா மகளிருக்கு அப்படிங்கிறதுலே நிறைய குளறுபடிகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் 1000 ரூபா எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கிரைட்டீரியாவை பொறுத்து தான் வந்து இந்த 1000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இந்த 1000 ரூபாவை வாக்கு வங்கிக்காக அள்ளி தெளிக்கப்படுகிற ஒரு இலவசம். இந்த நாட்டில் தான் 5 வகையான கல்வி இருக்குது. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் கல்வி இருக்குது. அந்த குழந்தை சோத்து தட்டோடு பள்ளிக்கூடம் போகுது. ஈயத்தட்டோடு போதுமா? ஈயத்தட்டு, தமிழ் மீடியம் புத்தகம், ஒரு மஞ்சள் பை, ஒரு பழைய டவுசரு, ஒரு சட்டை. 2வது
மெட்ரிகுலேஷன் பள்ளி தனியார் நடத்துகிறான். சாரா வியாபாரி, கஞ்சா வியாபாரி, சமூக விரோதி, ஜெயில் இருக்கிறவன், அக்யூஸ்டு எல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் நடத்துகிறான். அந்த குழந்தைக்கு யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸு, லஞ்சு பாக்ஸு கூட ஒரு குழந்தை போகுது. சிபிஎஸ்சி அது ஒரு அடுத்த தரம். அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். கல்வி 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏழைக்கு ஒரு கல்வி, நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு கல்வி, மிடில் கிளாஸுக்கு ஒரு கல்வி, அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஒரு கல்வி, ஹை கிளாஸுக்கு ஒரு கல்வி. ஸோ இப்போ கல்வி வந்து மொத்தமாக ஒரு பிஸ்னஸ் வியாபாரம். சாராய வியாபாரி, சாராய உடையார் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கான். தமிழ்நாடு முழுக்க 475 கல்லூரி சாராய வியாபாரிகளால் நடத்தப்படுகிறது. அரசாங்கம் சாராயம் விற்குது. அப்போது இதுதான் திராவிட மாடலா? காரி துப்ப வேண்டாமா? இது கேரளாவில் இந்த அரசியல் இருக்கா? கர்நாடகாவில் இருக்கா? ஆந்திராவில் இருக்கா? பஞ்சாபில் எங்கே இந்த அரசியல் இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இந்த கேவலம். இதை விட இப்போ அரசு ஆவணங்கள் அத்தனையுமே தமிழில் கையெழுத்து போடலாம். எப்போ வந்திருக்கு? ஒரு மாதம் முந்தி வந்திருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தது இப்போ 1967 அண்ணா வர்றார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடுனாரு. மாநில சுயாட்சி கொள்கை. இப்போ அவருக்கு தான் முதலமைச்சருக்கு மாநில சுயாட்சி விருது கொடுக்குறீங்க. அண்ணா காலத்தில் எங்கே பரணத்தை வச்சு குப்பை அடிச்சு கிடக்கு. மாநில கல்விக் கொள்கை யார்கிட்ட இருந்தது? ஸ்டேட்டில் இருந்தது. சென்ட்ரலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த போராட்டம் நடத்தலை. ராஜமன்னார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க, பூஞ்சி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. 2004 அதிகாரம் பூராமல் யார்கிட்ட இருந்ததுன்னா, நீங்கள் மாநில அரசு, திமுக அரசு அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு அத்தனை அதிகாரம் விபி சிங் காலத்தில் இருந்தது, தேவகவுடா காலத்தில் இருந்தது. அப்போது இந்த மாநில சுயாட்சிக்காகவோ கல்விக் கொள்கைக்காகவோ எந்த சத்தமும் இல்லை. ஆனால் இப்போ மாநில சுயாட்சிக்காக தான் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அண்ணா காலத்தில் ஆரம்பித்து பேரங்காலத்தில் மாநில சுயாட்சி தொடரும். எல்லாம் எலெக்ஷன் வர 4 வருஷம் எங்கே போனீங்க? 4 ஆண்டு காலம் எங்கே போனீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்கிறது பூராமல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை தாண்டியே வெளியிலாம் சொல்லலை. மாணவர்களுக்கு கல்வி கடனை பூரா ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க. மத்திய அரசு கொடுத்த கல்வி கடனை அந்த மத்திய அரசு வசூலிக்க முடியாமல் அப்படியே தூக்கி ரிலையன்ஸில் கொடுத்துட்டாங்க. அவன் பூரா குண்டர்களை வச்சு மிரட்டுறான். யாரை? மாணவர்கள். நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா பலாயிரம் கோடி திருடிட்டு போயிட்டான். அமெரிக்கா பக்கம் போயிட்டான், லண்டனுக்கு போயிட்டான். வசூல் பண்ணவே முடியல. 1,50,000 கோடி தள்ளுபடி பண்ணுறீங்க. படிக்கிற மாணவனுக்கு குண்டாஸ் வச்சு வசூல் பண்ணுறீங்க. இது முதலமைச்சருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் ரிலையன்ஸ் கம்பெனியை மீறிய ஒன்றும் அரசியல் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைம்மா, இவர்கள் பூராமல் அலிபாபாவும் 40 திருடர்களும். ஒவ்வொருத்தன் 1,00,000 கோடி திருடி வச்சுருக்கான். 1,00,000 கோடி திருடி வைத்திருப்பவர்கள் நீங்கள் இடிக்கு பயப்படணும், ஐடிக்கு பயப்படணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு பயப்படணும். அப்போ இவர்களால் எப்படி தட்டி கேட்க முடியும்? ஜிஸ்கோயனுடைய இன்னைக்கு சொத்து மதிப்பு முதலீடு 1,00,000 கோடி 4 வருஷத்தில். இவனுக்கு 200 கொடுத்து ஓட்டு போடுறாங்க முட்டா பையன். தமிழர்கள் 200 கொடுத்தா போதும். இப்போ 1000 2000 இதுதான் இப்போ அரசியல். ஆனால் திமுக வரும்போது ஒரு பயங்கர ப்ராமிசஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாங்க. சார் இதை நிறைவேற்றிடுவோம், அதை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய இந்த 5 ஆண்டு காலம், அதாவது 5வது ஆண்டில் அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை 505 அதை கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை மக்களுக்கு ஞாபகம் இருக்குன்னே தெரியாது. அதில் எத்தனை நிறைவேற்றினாங்கிறது அவங்களுக்கும் ஞாபகத்தில் இல்லைங்கும்போது இப்போ வெர்ஷன் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.0லேயே ஒட்டுப்பே படலையே. இப்போ 2.0 வந்து என்ன தைரியத்தில் வந்து இவங்க ஃபுல்லாக எல்லா தொகுதிகளுமே நாங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டம் கொடுக்கறதாக அது சொன்னாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு வழியை காணும். இப்போது திமுகவுக்கு என்ன தைரியம்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் ஒரு முஸ்லீம் லீக் ஒரு மூத்த தலைவர்கிட்ட பேசினேன். அவர் அதிமுக ஆதரவு நிலையில் இருந்தவர். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் திமுகவை ஆதரிச்சு ஆகணும். ஏன்? அதிமுக பக்கம் பிஜேபி வந்த பிறகு நாங்கள் இயற்கையாகவே எங்கே தள்ளப்பட்டு விட்டோம்? திமுக ஆதரவு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டு. எஸ்டிபிஐ எங்கே இருந்தாங்க? ஏடிஎம்கே இருந்தாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்க? டிஎம்கே போயிட்டாங்க. அப்போது 14% முஸ்லீம் வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் எங்கே போகுது? உதயசூரியனுக்கு போகுது. 3% கிறிஸ்தவர்கள் சிந்தாமல் சிதறாமல் தேவாலயத்தில் மணி அடிக்கிற போதெல்லாம் உதயசூரியனுக்கு போகுது. இப்போ வந்து இது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஓட்டு சிதறும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனால் இவங்க இவ்வளோ இந்த 4 ஆண்டுகளில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாமல் விட்டுருக்காங்க. அந்த அதிருப்தியில் மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதையும் மீறி வாக்குகள் போகும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சொல்கிற மக்கள் எப்படின்னா, முஸ்லீம், கிறித்துவ, தலித்து வாக்கு வங்கி, பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி, படித்த தலித்துக்கள் நான் சொல்கிறது.
இங்கே அருந்ததியர்கள் இருக்காங்க, ஆதிகுடி பறையர்கள் இருக்காங்க, தேவேந்தர் குல வேளாளர்கள். தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் பூரா ஆதிகுடி பறையர்கள், சவுத்து பக்கம் தேவேந்தர் குல வேளாளர்கள், மேற்கு பகுதி கோவை பகுதியில் அருந்ததியர்கள். இந்த வாக்கு வங்கி 3 முதல் 4% இருக்குது. முஸ்லீம் 14, கிறித்துவர் 3, 17, இது ஒரு 3, 20%. இதெல்லாம் படித்தவர்கள் தான், இன்டலெக்சுவல் தலித்ஸ் நான் சொல்கிறது. ஓகே, மீதி எல்லாம் பாவம் அப்பாவி மக்கள். இன்னைக்கு 500 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டுருவோம். அப்படித்தான் இருக்கு. எல்லா மக்களும் ஓட்டு பண்றதுக்கு வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா? 100% இல்லை. திமுக காருக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். இப்படியே அவன் பழக்கி வச்சுட்டான். இதுதான் ஜனநாயகம். எம்ஜிஆர் காலத்தில் இப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இப்படி இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுமே காசு வாங்கிட்டு தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு இல்லை. இன்னைக்கு 30% வாக்களிக்கிறதே இல்லை. 70% ஓட்டு போடாகுது. 30% அறிவு உள்ளவன், ஜனநாயகத்தை தெரிந்தவன், சமூக அக்கறை உள்ளவன் ஓட்டே போடுறதில்லை. 70% போடாகுது இல்லை. இந்த 30% யாரு? அத்தனை பேரும் அறிவுஜீவிகள். நான் இப்போ ஈரோடு கிழக்கில் போய் நான் இப்போ இடைத்தேர்தல் நான் போய் எலெக்ஷன் நின்னேன். எதுக்காக போய் நின்னா, ஈரோடு கிழக்கில் திமுக நிற்கிது, அடுத்து சீமான் தான், எந்த கட்சியும் இல்லை. பெரியாரை ஈரோட்டு மண்ணில் கேவலப்படுத்தி பேசுகிற சீமானை எதிர்த்து நிற்கணும்னு நான் பேசிக்காக ஒரு பெரியாரிஸ்ட்டு. என்னால் பொறுக்கவே முடியாது. யாருமே இல்லை சீமானை எதிர்ப்பதற்கு. அங்கே களத்தில் யாருமே இல்லை. அதிமுக இல்லை, காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, யாரும் இல்லை. திமுக வருஷம் சீமான். அப்போது உட்காந்து யோசிச்சு பார்த்து நான் தான் போய் களத்தில் இறங்கினேன். நாமினேஷன் தாக்க பல போராட்டம், பல பிரச்சனைகள். திமுக காசு கொடுக்குறேங்கிறான். அப்போது அதான் நான் பார்த்தேன், மக்கள் பூரா எப்படி இருக்கான்னா, அடித்தட்டு தலித் மக்கள் பூரா 1000 ரூபாய்க்கு விலை போயிடுறான். அதே போல் அக்ராகாரம்னு ஒரு ஏரியா இருக்குது ஈரோடு கிழக்கில். முஸ்லீம் மக்கள் 35,000 பேர் இருக்காங்க. 35,000 பேரும் திமுகவிடம் காசு வாங்கிட்டு போகிறான். காசு கொடுக்குறான், எலெக்ஷன் கமிஷன் ஜீப் நிற்கிது, போலீஸ் நிற்கிது, 1000 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்போது இந்த மக்களுக்கு நீங்கள் அறிவு கொடுத்துருந்தீங்கன்னா, கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா, அரசியல் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்குவானா? நீங்கள் அப்படியே கேரளா போங்க, நோட்டை வச்சு எங்கே காசு கொடுத்தவங்கிட்ட ஒரு ஓட்டு வாங்கிருங்க. கேரளாவில் ஒரு 1000 ரூபா இல்லை 5000 ரூபா கொடுத்து ஒரு ஓட்டு விலைக்கு வாங்கிருங்க. கேரளாவும் தமிழ்நாடும் பலாயிரம் மைலில் கடல்லாம் இல்லை. நீங்கள் கேரளா பார்டரும் தமிழ்நாடும் 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் இவ்வளவு அறிவாளி இப்படியா வந்தான்? அவன் பழைய தமிழன் தான், சேரன். கேரளாவும் அவன் மாறிட்டான். இந்த மேலே கொச்சி சமஸ்தானம், கீழே திருவாங்கூர் சமஸ்தானம். சேர நாடு தான். அது 1000 வருடங்களுக்கு முன்பு சேர நாடு தான். இந்த சேர நாட்டை சேர்ந்த தமிழன் அவ்வளோ அறிவாளியாக இருக்கான். ஆனால் இங்கே கோட்டு காக்கா பிரியாணி 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறோம். ஆனால் ஷுவராக நீங்கள் எப்படி கேரளாவில் வந்து காசே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? சரி, நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் ரீசெண்ட் இல்லை நம்ம போய் வாங்குவான், நம்ம ஆள் வாங்குவான். அங்கே இருக்கிற தமிழர்கள் வாங்குவான், மலையாளி வாங்கவே மாட்டான். ஸ்டார்ஸை பார்த்து கேரளால இருக்கவங்க யாருமே ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அதே மாரி சுரேஷ் கோபி அவர்கள் ஒரு சுரேஷ் கோபி தான். எல்லாரும் சுரேஷ் கோபி தான். நிறைய வீடியோஸ் வைரலா இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க நடிகர்களை பார்க்கும்போது எப்படி ஓடுறாங்க, எப்படி மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோஸ் இப்ப வந்து அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இங்க இருக்கவங்களை எப்படி சார் நம்ம கம்பேர் பண்ண? இல்ல நீங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் அரசியல் தாங்க. கம்யூனிசம் 100% கல்வி. அந்த மக்களுக்கு கல்வியும் கம்யூனிசமும் தான் இன்னைக்கு இந்தியா பூரா அறிவாளியாக அட்மினாக அவனை மாற்றி வச்சிருக்கு. ஈழ யுத்தம் நடந்த பொழுது பான்கி மூனுக்கு ஒரு செக்ரட்டரி சதீஷ் நம்பியார், ராஜபக்சேக்கு ஒரு செக்ரட்டரி விஜய் நம்பியார், 2 பேரும் யுத்தத்தை நடத்தினான் தமிழருக்கு எதிராக. அப்போது ஏன் 10 கோடி தமிழர்களால் இந்த இனத்தை காப்பாற்ற முடியல? காரணம், இங்கே அரசியலும் இல்லை, அறிவும் இல்லை. அங்கே அரசியலும் கல்வியும் அவனுக்கு இருக்கு. இப்போ 100% கல்வி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா அது வந்து கல்வி அப்படின்னு 100% கல்வி. இல்ல கம்பேரிட்டிவ்லி இங்க பார்த்தோன்னா அதை விட ஜாஸ்தியான மக்கள் இங்க இருக்காங்களே. என்னோட பேரை என்னால எழுத முடியும், படிக்க தெரிஞ்சோம் அப்படின்னா அப்ப அவங்க வந்துட்டு ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு நீங்க சொல்ல. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை. கேரளாவில் குறைந்தபட்சம் டிகிரி இல்லாத ஆளை பார்க்கவே முடியாது. இங்கே ஓட்டர் சம்பளம் பண்ணுறேன். நான் கேரளா அரசியல நான் ஒரு 40 வருஷமா பக்கத்துல இருந்து பார்க்குறேன். 65 வயசாச்சு எனக்கு. எத்தனை வருஷமா நான் பிறந்து வளர்ந்ததுலாம் திருப்பூர் தான். திருப்பூருக்கும் பாலக்காட்டுக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் தான். மலையாளி ஹோட்டலில் வேலை செய்வான், பட்டதாரியாக இருப்பான். சார் ஹோட்டலில் வேலை பார்க்கணும், வேலை கிடைக்கல, வேலை பார்ப்பான். அந்த ஹோட்டல் வேலையை பார்த்துட்டு
அவன் நல்ல வேலை கிடைச்சா அதை விட்டு வேற வேலைக்கு போயிடுவான். நம்மளால இங்க இருக்கவங்களும் இங்கெல்லாம் அப்படி எங்க ஆமா இங்கெல்லாம் சரி இங்கெல்லாம் அம்மா, பள்ளிக்கூடத்துல பாருங்க. படிக்கிற நிறைய பேர் கூட பார்ட் டைம் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்ல, இல்ல, பள்ளிக்கு நீங்க போற இல்ல, பிள்ளைங்க நீங்க நிறைய பேர் இல்ல இருக்காங்க. இல்ல வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு கிராமத்துல போய் பாருங்க அந்த மூஞ்சிகளை நீ இப்போ டாஸ்மார்க்கு போமா, வேற எங்கேயும் போக வேண்டாம். கேரளா டாஸ்மார்க்கு போய் இங்கே டாஸ்மார்க் அந்த மூஞ்சிகளை பாருங்க, நாளைக்கு செத்து போற மூஞ்சி மாதிரி இருக்கு. வேதனையோடு சொல்றேன். கால் எழுந்திரிச்சு நேர குளிக்காம கொள்ளாம டாஸ்மார்க்கு போறான். 1 கோடி பேர் போறான். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிது. அவன் நீங்கள் ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க்கு போய் ஒரு கேமரா வச்சு நில்லுங்க, அந்த மூஞ்சிகளை பாருங்கள். குழந்தை ஊட்டியே பார்க்க மாட்டான், குளிச்சிருக்க மாட்டான், வேட்டி கட்டியிருக்க மாட்டான். நீ கேரளாவில் குளிக்காத ஒரு ஆளை பாருங்க. மலையாளி ஒரு பிச்சைக்காரன் எங்கே காமிச்சிருங்க, நான் அந்த ஊரை விட்டு ஓடிடுறேன். ஒரு மலையாளி பிச்சைக்காரன் காமிங்கம்மா. தெருவில் படுத்து இங்கே நாய் படுக்காது, மனுஷன் படுத்து கிடப்பான். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? மேகதாத்து அணை தமிழனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்பதற்காக கட்டப்படுகிற அணை. இந்த அணை கட்டுவதற்கான மணல் பூரா எங்கிருந்து தெரியுமா போகுது? தமிழ்நாடு. இப்படி ஒரு முட்டாள் இன உலகத்தில் எங்காவது வாழ்ந்து எந்த ஊடக தரகர்களும் இதெல்லாம் செய்தியாக்குறது இல்லை. ஊடக தரகர் பூரா ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாமே அசிங்கம் முடிச்சவன் தான் இங்கே அரசியல் இருக்கான். அடின்னு அடிப்பாரா, உதைப்பாரா, அப்படி ஆட்களை தான் அமைச்சரே ஆக்கினார் கருணாநிதி. கட்சி தலைமையே அப்படி ஆளை தான் தேடுது. கூவத்தில் போய் எங்கம்மா புனிதத்தை போய் தேடுது. 10,000 கோடி கொட்டு. லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சிருக்காரு யாரு? துரைமுருகன்.